வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதுக்கு முன்பாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க. அதுவும் அந்த நியூ இயர் தொடக்கத்துல நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அந்த ஆதரவை இந்த வருஷம் முழுக்க நீங்க தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். பழைய ஓய்வூதிய திட்டம் இதை கொண்டு வரணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் போராட்டங்கள், நிறைய கோரிக்கைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தினுடைய பலன்கள் அடங்கிய அந்த திட்டமானது திரும்ப அந்த ஓய்வூதிய திட்டமானது அமல்படுத்தப்படும் அப்படின்றத உத்தரவாதமாக உத்தரவு போட்டிருக்காரு திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த ஓய்வூதிய திட்டம் திரும்ப அமலுக்கு வர்றதை? ஆக்சுவலா ஒரு விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றதுதான். ஆனா இப்ப நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னா, தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கீங்க. இது ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கிடையாது. அதனுடைய பலன்கள் இதுல இருக்கு இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்தளவுல கவர்மெண்ட் ஃபுல்லா பாத்துக்கும் பென்ஷனை, எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம். பட் இப்போ உங்களோட இந்த அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, இதுல நீங்க 10% எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பட் அப்கோர்ஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமோட இது பெட்டரா இருக்கு. நான் சொல்றது பெட்டரா இருக்குன்றது ஒர்க்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்க்கும்போது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமோட இது பெட்டரா இருக்கு. ஏன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்தளவுல மார்க்கெட்டோட அதை லிங்க் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப நாளைக்கு திடீர்னு மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா உங்க கைக்கு பணம் வராது. ஸோ அதனால மார்க்கெட்டோட லிங்க் ஆகும்போது ரிஸ்க் உங்களுக்கு நிறைய இருக்கு. பட் இப்ப அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இதை பொறுத்தளவுல கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. ஸோ அதனால ஒண்ணு என்னன்னா, எம்ப்ளாயீஸ் என்ன கோரிக்கையை வச்சாங்களோ அந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றல, அதுல நம்ம தெளிவா இருந்துப்போம். ஸோ பட் இருந்தாலும் அரசு புதுசா ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. தொழிலாளர்களும் பெரும்பாலும் அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப லீடர்ஸ்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால தொழிலாளர்களும் ஏத்துக்கிட்டாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல அவங்களுக்கு தெரியும் இதை அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயம்ன்றது தெரியும். அதனால ஓகே, சில ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு, அதனால நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. ரைட். இனி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் மக்களுக்கு இது நல்லதா கெட்டதா? ஓகே, எல்லாத்துக்கும் தமிழ்நாடு ஆங்கிள் இருக்கு, ஒர்க்கர்ஸ் ஆங்கிள் இருக்கு, கவர்மெண்ட் ஆங்கிள் இருக்கு. ஸோ தமிழ்நாடு மக்களுக்கு இது நல்லதா கெட்டதான்றதான் முக்கியமான கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, சேலரிக்கு 18.6% நம்ம ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஒதுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் 14.5%, பென்ஷன்ஸ் பார்த்தோம்னா 8.5%, டெட் ரீபேமெண்ட் 9.7. டெட் ரீபேமெண்ட்னா அசலும் நம்ம திருப்பி கட்டணும்ல வருஷம், அது 9.7. ஸோ இந்த 4 காம்பனன்ட்ஸையும் நம்ம சேர்த்தாலே ஏறக்குறைய அரௌண்ட் 55% வருது. ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம 55% பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம செலவு பண்றோம். மீதி ஒரு 45% தான் நமக்கு இருக்கு. அதுலயும் இந்த இலவசங்கள் அது இதுன்னு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மக்களுக்குன்னு பார்த்தோம்னா கடைசியில ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸ்டேட்டை டெவலப் பண்றதுக்குன்னு பார்த்தோம்னா கம்மியா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பென்ஷனுக்கும் பார்த்தோம்னா இப்போ அடுத்தது 13,000 crores அலோகேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், அது புது எக்ஸ்பென்ஸ் அது கிரியேட் பண்ணும். ஸோ அப்ப இந்த பென்ஷனுக்காக இப்ப 8.5% ஒதுக்குறோம் பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது நான் சொல்லும் போது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இன்னைக்கு 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்ல. அது பார்த்தோம்னா ஒரு 10 years 15 years முன்னாடி இது கம்மியா இருந்தது, 10% கம்மியா இருந்தது. ஸோ நீ எக்ஸ்ட்ரா ஒரு 5% ஒதுக்குறோம். அது காரணம் என்ன? கவர்மெண்ட் பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கள்ல தான் நிறைய இந்த ஃப்ரீ பீஸ், அப்புறம் அது இது நிறைய சலுகைகள் அனௌன்ஸ் பண்றாங்க, கடன் நிறைய வாங்குறாங்க. அப்ப நீங்க இன்ட்ரெஸ்ட் நிறைய பே பண்ணுவீங்க. அதே மாதிரி டெட் ரீபேமெண்ட்டும் அதிகமாகிட்டு இருக்கும். ஸோ நேச்சுரலா அப்ப மக்களுக்கு நீங்க செலவு பண்ண முடியாது. இப்ப என்ன சிக்கல்னா, அரசுன்ற இன்ஸ்டிடியூஷன் எதுக்கு இருக்கு? மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசு இருக்கு. ஒரு ஒழுங்கா ஒரு சர்வீஸை கொடுக்கறதுக்காக அரசு இருக்கு. இங்க என்ன ஆகுது, அரசுன்ற இன்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்றதே மக்களுக்கு பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. இவங்களை மெயின்டைன் பண்றதே நமக்கு சிக்கலா இருக்கு. இவங்க நமக்கு சர்வீஸ் பண்றதை விட இவங்களை நம்ம கட்டி காத்து மெயின்டைன் பண்ணி இவங்களை ரன் பண்ண வைக்கிறதே பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. இவ்வளவு எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம செலவழிக்க வேண்டியதா இருக்கு. அரசுன்ற இன்ஸ்டிடியூஷன் சார்ந்த செலவுகள் இது எல்லாமே. அதுக்கப்புறம் வெளியில பார்த்தோம்னா பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ இங்கதான் நமக்கு சிக்கல் இருக்கு. இப்ப நான் இதெல்லாம் சொல்றது, எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு 14.5% ஸ்பெண்ட் பண்றோம். இது பாத்தீங்கன்னா ரெவென்யூ ரெசிப்ட் இருக்கு, ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. ரெவென்யூ ரெசிப்ட்ன்றது என்னன்னா அரசுக்கு வரக்கூடிய இன்கம். ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது நம்ம ஒவ்வொரு வருஷமும் செலவழிக்கிற அமௌண்ட்.
ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வாசஸ் ரெவன்யூ ரெசிப்ட்னு பார்த்தோம், அதான் டெட், கடன். நடுவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கடன். ஸோ நீங்க ரெவன்யூ ரெசிப்ட் வச்சு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம 20% ஸ்பெண்ட் பண்ணுவோம், 20%க்கு மேலேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நான் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லும்போது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க ரெவன்யூ ரெசிப்ட்ல கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம கண்டிஷன் இவ்வளவு மோசமா இருக்கு. கண்டிஷன் இவ்வளவு மோசமா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? ஓல்டு பென்ஷன்ஸ். ஆமா, ஆக்சுவலா நீங்க என்ன சொல்லணும்னா அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லணும். ஏன் சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொல்லணும்னா இந்த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்ன்ற கான்செப்டை பிரிட்டிஷ் காலகட்டத்திலே கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் சில மாற்றங்களை இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் கொண்டு வராங்க, சின்ன சின்ன மாற்றங்கள் இதுல பண்றாங்க. பட் இந்த ஐடியெல்லாம், இந்த கான்செப்ட் வந்து பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்தில் கொண்டு வந்தது. அந்த காலகட்டத்தில் இது ஏன் சஸ்டைனபிளா இருந்ததுன்னா அப்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தோம்னா கம்மியா இருந்தது. 1950 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 35-40 இயர்ஸ் இருக்கும். இன்னைக்கு 70 இயர்ஸா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 35-40 எங்க இருக்கு, 70 எங்க இருக்கு? ஓகே, ஆவரேஜா இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும், ஏன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கும். பட் வச்சுப்போம், அப்ப 50 இருக்குன்னே வச்சுப்போமே அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு 70க்கு மேல இருக்கு தமிழ்நாட்டுல. அப்ப ஏறக்குறைய ஒரு 20 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா முன்ன மாதிரி நீங்க கம்ப்ளீட்டா அந்த பென்ஷன் பர்டனை ஃபுல்லா கவர்மெண்ட் எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 இயர்ஸ் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கு எம்ப்ளாயிஸுக்கு. கவர்மெண்டோட சைஸ் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால ஆக்சுவலா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, இதுதாங்க சிக்கல், நாங்க ஃப்ரீயா உங்களுக்கு பணத்தை பே பண்ண முடியாதுன்றத புரிய வைக்கணும். புரிய வச்சு அவங்கள நீங்க உங்களுக்கு பென்ஷனுக்கு நீங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த புரிய வைக்கணும். அந்த இடத்துக்கு மட்டும் எடுக்கிறாங்க. பழசு ஃபுல்லா பண்ணாங்க, இப்ப 10% அங்க 10% தான் பெரிய அமௌண்ட் தான். இப்ப 10% எடுக்கிறாங்க, மீதமுள்ள அந்த செலவை நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. ஸோ இதுல என்னன்னா மார்க்கெட்டோட கனெக்டா இல்லை. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை விட எம்ப்ளாயிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா இது டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். எம்ப்ளாயிஸுக்கு இது பாசிட்டிவான விஷயம் தான். ஆனா இப்போ ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்பவே பார்த்தோம்னா 8.5% நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் பென்ஷன்ஸுக்கு. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை ஸ்கிராப் பண்ணி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2003-4 காலகட்டத்தில் இன்னைக்கும் நம்ம 8.5% ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது காரணம் என்னன்னா பழைய ஆட்கள் இன்னும் இருப்பாங்க, 5-6 lakhs எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு இன்னும் பே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வெஸ்ட் பெங்கால்லாம் பாத்தீங்கன்னா ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் இன்னும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்கால் மட்டும் தான் ஒரே ஸ்டேட் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் இன்னும் இருக்கு. அவங்க ஆக்சுவலா நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கு ஆப்டே பண்ணல, ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்ல தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கு ஆப்ட் பண்ணல. அங்க அவங்க 10% தான் ஸ்பெண்ட் பண்றாங்க பென்ஷனுக்கு, அவங்க 10% ஒதுக்குறாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப இங்க நம்ம நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கு ஆப்ட் பண்ணதுக்கு அப்புறமும் 8.5% நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். இது காட்டக்கூடிய விஷயமா நமக்கு நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்கள விட வெஸ்ட் பெங்காலை விட நமக்கு நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்கள விட நமக்கு பாப்புலேஷன் கம்மி, பட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதிகம். ஸோ இப்ப நம்ம பென்ஷன் கேம்ல நம்ம இறங்கிட்டோம்னா நமக்கு இந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வெஸ்ட் பெங்கால் மாதிரி கிடையாது. வெஸ்ட் பெங்கால்னால ஏன் ஓபிஎஸ் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை மேனேஜ் பண்ண முடியுதுன்னா நம்மளோடலாம் ஒப்பிடும்போது பாப்புலேஷன் அவங்களுக்கு அதிகம், பட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நம்ம அளவு கிடையாது. பட் நமக்கு அந்த சிக்கல் பார்த்தோம்னா இன்னும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு பஞ்சாப் மாதிரியான ஸ்டேட்லாம் திவால் ஆகிற கண்டிஷன்ல தான் இருக்காங்க. நான் சொன்னேன்ல, நம்ம வந்து 55% இந்த சேலரி பென்ஷனுக்குலாம் ஸ்பெண்ட் பண்றோம்ல, பஞ்சாப்ல அது அரௌண்ட் 75% வரும். பென்ஷன் பார்த்தோம்னா அங்கே 20%. ஏன்னா அங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகம், சேலரிஸும் அதிகம் அங்க பஞ்சாப்ல. ஏன்னா அது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேட், மக்கள் அங்க நிறைய சேலரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேரும்போது அங்க அரௌண்ட் 20% அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால அரசியல்வாதிகள் கொஞ்சம் பொறுப்பா இருக்கும். அவங்க பாட்டுக்கு என்ன சொல்றது, இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் பண்றாங்க. இப்போ எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதுக்காக இது பண்ணிருக்காங்க. இப்போ 2003-4 காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் தான் இந்த பென்ஷனை வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றதை கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதற்கு பிறகு போராட்டம் ஒன்றும் அவங்க காது கொடுத்தே கேட்கல. அதுக்கடுத்து ஆட்சி மாறுது, திமுக ஆட்சி தான், கலைஞர் வராரு, அவரும் ஒன்றும் பண்ணல. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார், எடப்பாடி அவர்கள், திரும்ப ஸ்டாலின் அவர்கள் வராரு. அவர் கூட வந்து கடைசி டைம்ல தான் கொண்டு வந்து இதை அமல்படுத்துறாங்க. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய நிதி இதற்கு, நம்மளுடைய நிதி அளவு அப்படின்றது இதற்கு ஒத்து வராது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, இன்க்ளூடிங் ஸ்டாலின் அவர்கள் உட்பட தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து கடைசியில நெருக்கடி ஜனவரி 6ஆம் தேதி வந்து ஜாக்டோஜியோ ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க. ஜனவரி 4 வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய நிதி சுமை அதிகமாயிடுச்சு, இது தாங்காது நமக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு.
ஆனா ஓட்டுன்ற ஒரு இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரா, அல்லது சரி இருக்கட்டும் நம்மளுடைய ஆட்சியில ஒரு நல்லது நடந்ததா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணிருக்காரு? எப்படி பாக்குறீங்க? ஓட்டுன்ற ஒரே இடம் தாங்க நீங்க சொன்ன மாதிரி, வேற எதுவுமே கிடையாது. இப்ப ஒரு அரசுனா எப்படி செயல்படணும்? நியாயம் யார் பக்கம் இருக்கோ அதை செய்யணும். ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரேன்னா அதுல நியாயம் இருக்கும், நியாயம் இருந்தா நான் பண்ணணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. நேத்து பார்த்தோன்னா நானும் மகிழன் 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்க போறோம். ஒருத்தர் வந்தாரு, வந்து மகிழன் அவர் டிவியில பார்த்துருப்பாரு போல, யூடியூப்ல பார்த்துருப்பாரு போல. நான் உங்களை பார்த்திருக்கேன், எங்க பிரச்சனையை பத்தி கொஞ்சம் பேசுங்க. நாங்க நியூ இயர் அன்னைக்கும் பார்த்தோன்னா, நியூ இயரே பார்த்தோன்னா பஸ்ல எங்களை அங்கே கூட்டிட்டு போனாங்க போலீஸ்காரங்க. பஸ்லயே தான் நாங்க கழிச்சோம் நியூ இயரை. நாங்க இன்னைக்கும் போராடிட்டு இருக்கோம், எங்களை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவரு பேசினார். இப்ப பாருங்க, நான் காலையில இருந்தே சாப்பிடல, இப்ப இந்த டீ தான் குடிக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசினார். சோ இப்ப நியாயப்படி பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களோட சேலரி பெரிய அளவுல கம்மியாகுது அப்படின்ற பாயிண்ட் அவர் சொல்றாரு. ஏதோ 23 என்னமோ எங்களுக்கு கிடைக்குது, இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தா 14க்கு வந்துடும், ஸோ அதை எங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்ற பாயிண்ட் அவர் சொல்றாரு. ஸோ அவங்க கிட்ட நியாயம் இருக்கு. நீங்க நிஜமாவே நியாயத்தின் பால் செயல்படக்கூடிய ஆட்கள்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவங்க கிட்ட அந்த நியாயத்தை காட்டியிருக்கணும்ல. சரி ரைட், ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமே நியாயம்னு வச்சுப்போம். அப்ப நீங்க வந்த உடனே எல்லாம் பண்ணிருக்கணும். இப்ப தொழிலாளர்கள் வெளியே வராங்க, போராடுறாங்க, எலெக்ஷன் வருது, 6ஆம் தேதி ப்ரொடெஸ்ட்ன்றாங்க. 6ஆம் தேதி நான் ப்ரொடெஸ்ட் இல்ல, ஸ்ட்ரைக்கு. 6ஆம் தேதி ஸ்ட்ரைக்குன்னு நீங்க என்ன பண்றீங்க? 3ஆம் தேதி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறீங்க. இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருந்தா நீங்க வந்த உடனே பண்ணிருக்கலாம். இந்த ஸ்ட்ரைக் இருந்திருக்க கூடாது இல்ல, இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்க காரியத்தை முடிச்சிருந்திருக்கும். ஆனா இத பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செய்யறீங்க. அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருக்கிட்ட பலம் இருக்கோ அவங்க அவங்களோட பலத்தை யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டை வழி கொண்டு வரலாம். தூய்மை பணியாளர்கிட்ட பலம் இல்ல, அவங்கள தூக்கி அலக்களிக்கிறீங்க. இவங்க கிட்ட பலம் இருக்கு, பவரை யூஸ் பண்ணி வழி கொண்டு வராங்க. பலமும் இருக்கு, எண்ணிக்கை வைஸ் பார்த்தா நீங்க பலமான ஆட்கள். அது மட்டும் இல்லாம அவங்க பெரிய பெரிய ஆட்களும் வேற, விஏஓ இருப்பாங்க, தாசில்தார் இருப்பாங்க. முக்கியமா எலெக்ஷன்ல அவங்களுக்கு பெரிய ரோல் இருக்குல்ல. எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, ஆசிரியர்கள் எல்லாம் எலெக்ஷன் பார்ப்பாங்க, அந்த எல்லாம் இருக்குது. ஆமா, சோ இந்த சிக்கல்லாம் இருக்கு. அதனால வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்க கண்டுக்கிறதே இல்லை. நீ எங்கன்னா கத்திட்டு போ, நீ எங்கன்னா மெரினா ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எங்கேயாவது பண்ணு அப்படின்னு அலட்சியம். இது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரா வந்தாரு, வந்து மகிழனை பார்த்தாரு, மகிழனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, இப்ப நம்ம ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தர் வந்து யூடியூப்ல பேசுற ஒரு மகிழ்னன், சோ அவர்கிட்ட போய் இந்த தகவலை சொல்லுவோம் அப்படின்னு. அப்புறம் என் கூடயும் பேசினாரு, நான் யாருன்னு கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் நீங்க உங்க சேனல்லையும் பேசுங்க கண்டிப்பா அப்படின்ற தகவல் அவரு சொல்லிட்டு போறாரு. சோ இப்ப பாருங்க, இப்ப எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்க. நிஜமாவே நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்ல, எது கரெக்டோ எது நியாயமோ அந்த அடிப்படையில செயல்படுறீங்கன்னா நீங்க இவங்களோட சம்பளத்தையே கம்மி பண்ணக்கூடாது இல்ல. இவங்க சம்பளம் கம்மியாகிற மாதிரியான எந்த காரியத்தையும் இங்க பண்ணக்கூடாது இல்லை. ஏன்னா அவங்க ஒன்றும் பெருசா சம்பாதிக்கல. சோ அதனால இப்ப யாருக்கிட்ட பலம் இருக்கோ அவங்க பலத்தை யூஸ் பண்ணி உங்களை வழிக்கு கொண்டு வராங்க. இப்போ ஆசிரியர்கள் கூட இடைநிலை ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அவங்கள பர்மனன்ட் பண்ண சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, அது கூட நடக்கல. சிம்பிள், எப்பவுமே இப்படிதான். ஒரு ஸ்ட்ரைக்னா ஒரு 10 இஷ்யூஸ் இருக்கும், அதுல கோர் இஷ்யூஸ் நீங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் போதும், அது வரைக்கும் போதும். இப்போ ஓரளவுக்கு ஒரு கோர் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இன்னும் நிறைய ஆட்களை ஹையர் பண்ணணும், அதெல்லாம் செகண்டரி. இன்னும் நிறைய ஆட்களை ஹையர் பண்றதை விட எனக்கு முதல் வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எனக்கு வரும் தானே எம்ப்ளாயிஸ் யோசிப்பாங்க. நார்மலா எல்லா எம்ப்ளாயிஸுமே அப்படிதான் யோசிப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப செவிலியர்கள் போராடுறாங்க, நாங்க ஒரு 1000 பேரை பெர்மனன்ட் பண்றோம்ன்றாங்க. 8000 பேரோ 7000 பேரோ டெம்பரரியா இருக்காங்கன்னு நினைக்கலாம்ல. ஸோ 1000 பேர் தான். அது பண்ணா ஓரளவுக்கு அது கூல் பண்ணிடலாம், அதை உடைச்சிருவோம்ல, அவங்களோட அந்த யூனிட்டி ஓரளவுக்கு உடைச்சிருவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு 10 விஷயம் கேட்கறாங்கன்னா ஒரு 3 நாள் கொடுத்தா ரிவர்ஸ் போயிடுவாங்க. ஸோ இப்போ ஒரு வகையில பார்க்கும்போது ஒன்னு கிளியரா நம்ம புரிஞ்சுப்போம், ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரல. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்ன்றது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அது கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு விஷயம். ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரல. தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசா இப்ப அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க, டிஏபிஎஸ். ஆமா, கொண்டு வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் பண்றாங்க. ஸோ ஓரளவுக்கு இது எம்ப்ளாயிஸுக்கு பெனிஃபிஷியலா இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் பார்த்தோம்னா ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் அளவுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலனாலும் இதுவும் கண்டிப்பா நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இப்ப ஆல்கமிஸ்ட்னு ஒரு நாவல் இருக்கு, எனக்கு எப்போ நான் அதை வந்து என் பர்சனல் லைஃப்ல நான் அதை ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பேன். அது எப்படின்னா, ஒரு ட்ரெஷரை தேடி ஒரு சின்ன பையன் போயிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த ட்ரெஷரை போய் எடுக்கிறதுக்கு சில பேரோட உதவிலாம் வரும்ல. அப்போ அவங்ககிட்ட சொல்லுவான், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஷர் அந்த அந்த விஷயத்த சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணா உனக்கு ஒரு 10% தரேன், இன்னொருத்தருக்கு 10% தரேன் எடுக்கிற ட்ரெஷர்ல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவருக்கு ஒரு அறிவுரை வழங்கப்படும்.
இப்படி நீ எல்லாத்தையும் 10 பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தனா நாளைக்கு உனக்கு ட்ரெஷரை போய் எடுக்கிறதுக்கான ஆசையே இல்லாம போயிடும். ஸோ உன்னோட ப்ரெசண்ட்டுக்காக உன்னோட ஃபியூச்சரை காம்ப்ரமைஸ் பண்ணாத அப்படின்றதுதான். நிகழ்காலத்துல நீ தப்பிக்கிறதுக்காக உன்னோட ஃபியூச்சரை நீ காம்ப்ரமைஸ் பண்ணாத அப்படின்றது சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு ஸ்டேட்டும் அதே மாதிரிதான். இன்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், இன்னைக்கு இதை பண்ணும் அதை பண்ணுன்றதுக்காக நம்ம ஸ்டேட்டோட ஃபியூச்சரை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இன்னைக்கு பஞ்சாப் வளரலன்றாங்க. ஏன் வளரலன்னா இதான் காரணம். நீங்க ஒரு 75% டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பாத்தீங்கன்னா இப்படி செலவழிக்கிறீங்க. அப்ப ஸ்டேட்டுக்கு செலவழிக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் சில சலுகைகள் கொடுப்பீங்க, இலவசங்கள் எதுவும் கொடுப்பீங்க. அப்ப ஸ்டேட்ல என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அப்ப ஸ்டேட்டை பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். 10 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது அப்படிதான் இருக்கும். அப்ப இல்ல பஞ்சாப் ஒண்ணுமே வளரலங்க, கவர்மெண்ட் எதுவுமே செய்யலைங்க. அப்ப நீங்க கரெக்டா பாலிசிஸை டிக்டேட் பண்ணணும். கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை நீங்க டிக்டேட் பண்ணணும். எனக்கு இதுதான் வேணும்ன்றதை நீங்க கிளியரா சொல்லணும். ஒவ்வொன்றும் இதை பண்ணணும் கவர்மெண்ட், அதை பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்றத விட கவர்மெண்ட்னா என்ன, கவர்மெண்டோட ரோல் என்ன அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்பதான் கவர்மெண்ட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த வகையில் நம்மளோட ஃபியூச்சரை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ நான் சொன்ன இந்த பெர்சன்டேஜ்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ பென்ஷன்ஸ் 8.5% ஸ்பெண்ட் பண்றோம், அது இனி இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் இப்போ நம்ம 14.5% ஸ்பெண்ட் பண்றோம், அது இனி இன்க்ரீஸ் ஆகும். பொங்கலுக்கு வாங்கும்போது நம்ம சந்தோஷமா வாங்கிப்போம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ரோடு இல்லை, அது இல்லை, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை ஏற்கனவே நம்ம பேசும்போது மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் பத்தியும் பேசணும். நிதிச்சுமையா இருக்குன்றத பத்தி பேசும்போது ஊழலை விட்டுட்டோம். ஊழல் பத்தி பேசல. ஓகே, நிதிச்சுமைக்கு முக்கியமான காரணம் ஊழல் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு வகையில உண்மைதான். நம்ம ஏன் அதை பத்தி பேசலாம் எல்லாருக்கும் தெரியும். அது ஊழல்ன்றது ஆமா எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அதை பேசியிருந்துக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ரோடு போடுற இடத்துல 3 ரோடு போடுறாங்க. ஒரு நல்ல ரோடு போட்டா 3 வருஷம் வரும். இப்ப வருஷம் ஒவ்வொரு ரோடு போடுவாங்க. சோ அதனால பண்ற விஷயங்கள் எல்லாம் சரியில்லாம பண்றது, குவாலிட்டி இல்லாம பண்றது. சோ ஊழல்ன்றது அவன் ஒரு 10% எடுத்து பேக்கெட்ல போடுறான், 20% எடுத்து பேக்கெட்ல போடுறான்றது கிடையாது. இவன் 20% எடுத்து பேக்கெட்ல போடும்போது ப்ராஜெக்டே வீணா போயிடும். அது 4 வருஷம் வர வேண்டிய ப்ராஜெக்ட்னா அது 1 வருஷம் தான் வரும். ஸோ ஒட்டு மொத்தமா வேஸ்டா போயிடும். ஊழலும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ 5 ரூபா செலவழிக்கிற இடத்துல 20 ரூபா செலவழிப்பீங்க, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம மாநிலத்தை குடிக்குள்ள தள்ளிட்டு இருக்காங்க. ஓகே, பல்வேறு வகையில நம்ம இதெல்லாம் கேட்க போனா எல்லாம் கடனா இருக்குது, இவ்வளவு தூரம் செலவு பண்றீங்க கேட்க போனா உங்களுக்கும் அரசுக்கும் என்னங்க சம்பந்தம்? நீங்க இதெல்லாம் கேட்கவே கூடாது. நான் உன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கடன் கட்ட, என் பாக்கெட்ல இருந்து எடுத்து கடன் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பாக்கெட்ல இருந்து வருது, அரசியல்வாதி பாக்கெட்ல இருந்து வருது, என் பாக்கெட்ல இருந்து வருது. அப்படி இந்த வீடியோ பாக்குற ஒருத்தங்க பாக்கெட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் தான் வரி கட்டுறாங்க, அவங்க பாக்கெட்ல இருந்து தான் எடுத்து ஸ்ட்ரைட்டா உலக வங்கி என்னுடைய சட்டையை பிடிக்க போறான். அவருடைய சட்டையை அவர் பிடிப்பாரு, அவர் சட்டையை ஏன் பிடிப்பாரு? இப்படிதான் அது மாறிட்டு இருக்கும். என்ன அரசியல்வாதிகள் என்ன அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க எல்லாத்தையும் தெரியல. இப்படி நம்ம கேட்க போனா உங்களுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க என்ன வரி கட்ட போறீங்களா, நீங்க என்ன வட்டி கட்ட போறீங்களா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கு. நீ ஏன் அதெல்லாம் கேட்கற? உனக்கு உன் வேலை என்ன? அதை போய் பாரு. உனக்கு பொங்கலுக்கு 2000 வந்துருச்சா, அதோட வாங்கி கம்முனு போனி, இதெல்லாம் கேட்க கூடாது நீ அப்படின்ற ஒரு பண்ணையார் தனத்தை எதிர்த்து வந்த ஒரு கட்சி கிட்ட பண்ணையார் தனமான ஒரு வார்த்தைகள் இருக்கும். அது நாங்கெல்லாம் பெரிய எக்கானமிஸ்ட், நான் இந்த நிர்வாகம் அப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க கொஞ்சம் மேல அப்பர் லெவல்ல இருக்கோம். உனக்கு தெரியாது நீ பத்திரிகையாளர் தானே. அது ஒரு பத்திரிகையாளர்கிட்ட எப்படி கேக்குறாங்கன்னா, அந்த கேர்ள் ஒரு மீடியா பர்சன், அவங்க கிட்டே எப்படி கேக்குறாங்கன்னா, சாதாரண நாள் போய் கேட்டா கேட்டு பக்கமே எல்லாம் வரக்கூடாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு எழுதுவாங்க. ஒரு மீடியா பர்சன் கேட்டா நீங்க பதில் சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, நான் நோட் பண்ணிருக்கேன், பயங்கரமான ஜீனியஸா இருப்பாங்க. மார்டின் ஸ்கார்செஸி ஒரு டைரக்டர் இருக்காருல்ல, அவர்லாம் பெரிய ஜீனியஸ். ஆனா ஒரு பேட்டி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹம்பிளா கொடுப்பாரு. நம்ம லெவலுக்கு ஒருத்தன் இல்லைன்றத வெளில காட்டிக்க மாட்டேன். சில பேட்டிகள்லாம் பார்த்தா சினிமா ரிலீஸ் ஆகும்போது ஒரே இடத்துல உட்காந்து 10 பேட்டி கொடுப்பாங்கல்ல, சிலவங்க ரொம்ப பேசிக்கான கேள்விகள்லாம் கேட்பாங்க. சில டைரக்டர்ஸ் அரகண்டா பேசிடுவாங்க. குவிண்டின் டரான்டினோலாம் நிறைய இன்டர்வியூஸ்ல விரட்டில அடிச்சிருக்காரு. ஆனா மார்டின் ஸ்கார்செஸி பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட், அவரு பெரிய ஜீனியஸ். ஆனா சாதாரண ஆட்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டவுன் டு அர்த்தா நடந்துப்பாரு. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு ஏரியால நீங்க நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்னா, உங்க முன்னாடி உட்காந்துருக்க ஆளுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுப்போம். ஏன்னா நம்மளாம் சாதாரண சாமானியர்கள் தான். உங்க அளவுக்குலாம் எனக்கு பெரிய எக்கனாமிக்ஸ்லாம் தெரியாது. ஆனா பேசிக் எக்கனாமிக்ஸ் தெரியும், மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரியும், அந்த மாதிரி இது தெரியும். பட் பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. அப்படி இருந்தா கூட நீங்க உங்களுக்கும் அவங்க என்ன தொடர்பு, நீங்க அதை பத்தி பேசணும்னா கேட்காதீங்க, ப்ராப்பரான விளக்கம் கொடுங்க. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா ரெஸ்பான்சிபிளா ஒரு விளக்கம் கொடுங்க. இதை நான் நோட் பண்ணிருக்கேன். பெரிய ஜீனியஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க ரொம்ப டவுன் டு அர்த்தா ஹம்பிளா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த அரகன்ஸுக்கான தேவையில்லை.
அரகன்ஸே எப்பவும் பார்த்தோம்னா நம்மளோட போதாமையை மறைக்கிறதுக்கு தான் அரகன்ஸே நம்ம யூஸ் பண்றது. இப்போ எனக்கு வந்து சரியா பேசுறதுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அதை அரகன்ஸ் வச்சு மறைச்சிருவேன், பேசாம இப்படியே வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுவேன். நீ பேசுன மாட்டிக்க அந்த மாதிரி. இல்ல எனக்கு சரியா ஒருத்தவங்க பதில் சொல்ல முடியல என்ன பண்ணுவேன், அரகன்ஸ் வச்சு அதை மறைச்சுப்பேன். ஸோ அதனால பதில் இல்லைங்க, டவுன் டு எர்த்தா இருக்கும். நல்ல எக்ஸ்பர்ட்ன்ற போது டவுன் டு எர்த்தா இருக்கும். நம்ம ஒன்றும் போய் ஜெயரஞ்சனை போய் கழுத்த பிடிக்க போறதுலாம் இல்லை. அதே மாதிரி நம்மளும் 100% கரெக்டா இருக்க போறது இல்லை. ஸோ அந்த வகையில என் தப்பையும் நீங்க பொறுத்துக்கோங்க, அதே மாதிரி நீங்களும் இறங்கி வாங்க சார் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது வரவேற்பாரா, எப்படி பாக்குறீங்க? இது எனக்கு தெரிஞ்சு பெருசா அவரால் இங்க பொலிட்டிக்கலா பேக் ஃபயர் ஆகும்ல, அதான் பாக்குறேன். பேக் ஃபயர் ஏன் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ எதிர்த்தாரு அப்படின்னா அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்புவாங்க. ஆதரிச்சாரு அப்படின்னா அதை எடுத்து விட்டதே ஜெயலலிதா அம்மையார் தான். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எடுத்ததே ஜெயலலிதா அம்மையார் தான். எப்படி இதை என்ன பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சதான் இது ஒரு சிக்கலான விஷயம் தான் நீங்க சொல்ற மாதிரி. பொலிட்டிக்கலா அவரு, நான் என்ன சொல்லுவேன்னா, கரெக்டான ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா அவங்களோட ஸ்டாண்டை ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓல்டு பென்ஷன்ஸ் ஜஸ்டிஃபை பண்றதா கரெக்டான விஷயமா இருக்கும். ஓகே, ஆனா இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன, குவைட்டா இருக்கிறதா நினைக்கிறேன். எதுவும் பேச வேண்டாம், எதுவும் பேசாம இருக்கிறதா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஓகே நல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடலாம், இல்ல இன்னும் சிறப்பா கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. இல்ல அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இந்த 10 years அவர் ஆட்சி பண்ணிருக்காரு, அவர் இதை பண்ணல. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஓகே நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை விட கொஞ்சம் பெட்டரா நீங்க ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கலாம், அதை அவர் கொண்டு வரல. சோ அவர் அதை கொண்டு வராம இப்ப அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் அவர் விமர்சிச்சாருன்னா ஒன்னால அதே பண்ண முடியல, அப்புறம் இதை விமர்சிக்கிறீங்கன்னு கேட்பாங்கல்ல. சோ அதனால அவருக்கு இதை பத்தி பெருசா பேச முடியாது. ஏன்னா 10 வருஷம் அதிமுக ஆட்சி நடந்திருக்கு, 4 years அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்துல எல்லாம் இது எதுவுமே செய்ய முடியலையே. இப்ப நானும் இன்ஃபேக்ட் நான் எப்படி பாக்குறேன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஓவர் காஷியஸா இருக்காரு, ரொம்ப 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 ஓவர் காஷியஸா இருக்காரு. இப்ப கூட்டணின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காங்க டிஎம்கே, ஏகப்பட்ட கட்சிகள் இருக்காங்க. நீங்க கூட்டணின்ற பேர்ல எல்லாரையும் சேர்க்கிறீங்கன்னா அதிகாரத்தை எல்லாரோடையும் பகிரணும். நீங்க அப்கோர்ஸ் பவரை ஷேர் பண்ணல, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கல, பட் ஒரு 4 சீட் 2 சீட் கொடுக்குறீங்க, அதுவும் அதிகார பகிர்வு தான் ஒரு வகையில, அவங்களுக்கு சில சீட்ஸ் கொடுக்குறீங்க. சோ அப்ப நீங்க ஏன் எல்லாருக்கும் இப்படி அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறீங்கன்னா, உங்களுக்கு 100% கேரண்டி வேணும், நம்ம ஜெயிச்சே தீரணும். ஐ வாண்ட் டு வின் 100%. எனக்கு ரிஸ்க் ஃபேக்டரே இருக்கக்கூடாது, நான் 100% ஜெயிச்சே ஆகணும். பட் நல்லா ஷூட் பொலிட்டிஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஜெயிக்கணும்னா எனக்கு என்ன தேவையோ அதுக்கான அந்த அளவுக்கு தான் நான் விட்டு கொடுப்பேன். உனக்கு காஷியஸா இருக்கிறதுக்காக ஓவர் காஷியஸா இருக்க நிறைய விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கேயும் நான் அப்படிதான் பாக்குறேன். மற்ற பொலிட்டிஷியன்ஸை விட ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஹைப்பர் காஷியஸா இருக்காரு. நான் இன்னொன்னு 100% கேரண்டியா சொல்றேன், இனிமேல் 26க்கு அப்புறம் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் யாரா வேணாலும் இருக்கலாம். இபிஎஸ்ஆ இருக்கலாம், ஸ்டாலின் அவர்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். விஜயா இருக்காது, குரூப்ல டூப்ன்ற மாதிரி இருக்காது. ஓகே, அவங்க எல்லாருக்குமே சிக்கல் இருக்கு. ஏன்னா பினான்சியல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, போக போக இது ரொம்ப மோசம்தான் ஆகும். ஸோ அதனால சிக்கல் இருக்கு. இப்ப எப்பவுமே பார்க்கும்போது இப்ப நம்ம சொல்லலாம் 11% growth இருக்கு அதுன்னு சொல்லலாம். உண்மை என்னன்னா, இப்ப நீங்க சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலம் பெரிய growth இல்ல, ஒரு காலம் பயங்கரமான growth இருந்தது. அதே மாதிரிதான் அமெரிக்காவும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல பெரிய ராபிட் growth இருக்கும், அப்புறம் திடீர்னு பார்த்தா சில காலகட்டங்கள்ல growth இருக்காது. ஸோ சைனா வந்து ஷி ஜின்பிங் தான் பயங்கரமா சைனாவை வளர்த்துட்டாரு. 50 years முன்னாடி சரியா ரூல் பண்ணல சைனான்னு சொல்ல முடியாது. ஒரு எக்கானமி அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும், ப்ராசஸிங். ஆமா, சில ஃபேஸ் இருக்குல்ல, சில ஃபேஸ்ல நல்லா க்ரோ ஆகும், சில ஃபேஸ்ல பார்த்தா டவுன் ஆயிடும். இன்னைக்கு யூரோப் முன்னாடி மாதிரி வளரல, எல்லாமே ஒரு மாதிரி மந்தமா தான் போயிட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் 30 years பாத்தீங்கன்னா, ஏன்னா வளர்ந்த நாடுகள் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ரொம்ப வேகமா வளராது, ஒரு சேச்சுரேஷனை டச் பண்ணிடும். ஆனா இந்த க்ரோவிங் எக்கானமிஸ் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல நல்லா வளரும். தமிழ்நாடும் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்ல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்ல இருக்கும்போது நம்ம ரெஸ்பான்சிபிளா நாளைக்கு ஃபியூச்சருக்கான விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பண்ணணும். ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இப்படியே க்ரோ ஆகிக்கிட்டே இருக்காது எல்லா எக்கானமிஸுமே. அதே மாதிரி இப்படி க்ரோ ஆகும் போதும் அந்த ஆட்சியாளர்களால் மட்டுமே அது க்ரோ ஆகுதுன்னு நினைச்சே கூடாது. நம்ம எக்கானமி எந்த இடத்துல இருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஃபேஸ்ல நம்ம இருக்குன்றது முக்கியமான விஷயம். அந்த க்ரோத் ஃபேஸ்ல இருக்கும்போது அது க்ரோ ஆகும். அப்புறம் நீங்க அந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் என்ன குட்டி கரைச்சாலும் தாங்க அதை மீட்க முடியாது. 1950s அப்புறம் யூகேவை யாராலையும் பெருசா தூக்கி வளர்க்க முடியலையே, அது ஒரு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒன்றும் பெருசா எதுவும் பண்ண முடியாது. யூரோப் அந்த மாதிரியான இடத்துல தான் இருக்கு. ஸோ அதனால இப்ப க்ரோ ஆகும்போது நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்பெண்ட் பண்றது
என்ன சொல்றது, ஒரு 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 ரேஷான ஸ்பெண்டிங்ல இன்வால்வ் ஆறீங்களா எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக, அதெல்லாம் ஓரளவுக்கு எக்கானமி தாக்கு பிடிக்கும். ஆனா இந்த growth வந்துகிட்டே இருக்காது. இன்னைக்கு குளோபலா எக்கனாமிக் ஸ்லோடவுன் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இங்கேயும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த இம்பாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா காரியங்களை பண்ணும். பட் இதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் பத்தி அவங்க கவலை கூட பட மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை இந்த எலெக்ஷன் ஜெயிக்கணும். 26ல எலெக்ஷன் வருது, ஜெயிக்கணும், என்ன வேணாலும் அது கொடுப்போம். ஸோ அதனால ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் வந்து இப்போ நமக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு காமன் மேன் பார்வையில் ஒரு ஒரு வயிற்றெரிச்சல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். நார்மலாக படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு வேலை உறுதி கிடையாது. எங்கே போகிறான், எவ்வளோ நாள் இருக்க போகிறான் அப்படின்ற வேலை உறுதி கிடையாது. எவ்வளோ சம்பளம் ஒன்றும் உறுதி கிடையாது. ஃபியூச்சர் எப்படி இருக்க பொழுது, அவனுக்கு பென்ஷன் அது எதுவுமே கிடையாது. அப்படியான நிறைய இளைஞர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்னொரு குரூப் வந்து நல்ல சம்பளம் வாங்குறாங்க, நல்ல பென்ஷன் வாங்குறாங்க, ஓய்வூதியம் வாங்குறாங்க, கிம்பளம் வாங்குறாங்க. எல்லாமே வந்து பயங்கரமா கொழுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த வார்த்தை கொஞ்சம் எக்ஸஸா கூட இருக்கலாம், ஆனா காமன் மேன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அப்படிதான் பேசுவான் அவன். ஸோ இப்படியான ஒரு குரூப் இருக்கும்பொழுது இப்படியான ஒரு குரூப் இருக்கு. எப்படி இது சமுதாயம் எப்படி பேலன்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? மோசமா இல்லை இது? இப்போ வந்து என்னன்னா, முன்ன மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இன்னைக்கு ஒரு பெரிய எலிட்டா இல்லை. கவர்மெண்டோட சைஸ் இப்போ ஏன்னா கார்பரேட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கார்பரேட் எம்ப்ளாயிஸ் பார்த்தோன்னா இன்னும் நல்லா சம்பாதிச்சு பெருசாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு காலத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ், ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அவங்க ஒரு கொஞ்சம் வளர்ந்த ஒரு வர்க்கமா பார்க்கப்பட்டாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம். இன்னைக்கு அந்த சூழல் இல்லை. ஆனாலும் நான் எப்படி பார்ப்பேன்னா, இப்ப இந்த போன் நம்ம வாங்குறோம்னு வச்சுப்போம். இந்த போனை மேனுஃபேக்சர் பண்றவரால சும்மா 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு விற்க முடியாது. ஏன் விற்க முடியாது? இந்த போனோட ரேட் ஒரு 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாருன்னா இந்த போனை வாங்க மாட்டாங்க, வேற ஒரு கம்பெனில போய் வாங்குவாங்க. இப்ப சாம்சங் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓப்போ போய் வாங்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த பிரைஸை டிசைட் பண்றது என்ன? உள்ள வந்து டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கு, காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரைஸை வந்து டிசைட் பண்றாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி லேபர் மார்க்கெட்லயும் அப்படிதான் லேபர் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகும். இது நான் சொல்றதெல்லாம் பார்த்தா அது ஒர்க் ஆகாது அப்படி. ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்க தான் போறாங்க. பட் என்னோட ஐடியலா இப்படி இருக்கணும்னு சொல்றேன். இப்ப பிரபு இங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன். ஸோ இப்ப நம்ம 2 பேரும் இந்த இடத்துல இருக்கணும்னா நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு 30, 40, 50,000 வாங்குறோம்னு வச்சுப்போம். இப்ப நம்ம திடீர்னு ஒரு 70 கேட்கிறோம். அப்ப இந்த கம்பெனி கொடுக்குமா? கொடுக்கும்னா அதுக்கான ஒர்த்து எனக்கு இருக்கணும். நான் இன்னொரு கம்பெனி எனக்கு 70 கொடுக்க ரெடியா இருக்கும் இல்லையா? இப்ப நமக்கு வேற எங்கேயுமே டிமாண்ட் இல்லைன்னா நான் இங்கதான் இருப்பேன். ஸோ அந்த டிமாண்டை தீர்மானிக்கிறது யாரு? என்னால எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்றது தீர்மானிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எப்படி பொருட்களோட வேல்யூவை அந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டிசைட் பண்ணுது இல்ல, டிமாண்ட் சப்ளை டிசைட் பண்ணுது இல்ல, அதே மாதிரி லேபரோட வேல்யூவும் அந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டிசைட் பண்ணும். இன்னைக்கு பிரைவேட் செக்டர்ல அப்படிதான் நடக்குது. பிரைவேட் செக்டர்ல ஒரு ஸ்கூல்ல 15,000 ரூபாய்க்கு அவன் ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்றான். ஆனா அதே வேலையை பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல 50,000 ரூபாய் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றான். அந்த ஒர்க்கையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. இவன் 15,000 ரூபாய்க்கு பண்ணக்கூடிய வேலையை அவங்க 50,000 ரூபாய்க்கு பண்ணல. அந்த மாதிரியான சூழல் தான் இருக்கு. இவங்க 15,000 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு குவாலிஃபைடா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நிறைய நேரங்கள்ல பார்த்தோம்னா 50,000 ரூபாய் வாங்குறவன் குவாலிஃபைடா இல்லை. ஸோ அப்ப மார்க்கெட்ல 15,000 ரூபாய்க்கு உன்னால ஒரு டீச்சரை ஹையர் பண்ண முடியும்னா நீங்க எக்ஸஸா ஒரு 35,000 கொடுக்க தேவையில்லை. உங்களோட அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கணும்னா அந்த ஸ்கூலை நல்லா நடத்தணும், அந்த ஸ்கூலுக்குள்ள குவாலிட்டியான ஆட்களை கொண்டு வரணும், குவாலிட்டியான எஜுகேஷன், டெடிகேட்டடான டீச்சர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கணும். அதுக்கு என்ன வேணுமோ அதான் நீங்க பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா எம்ப்ளாயிஸுக்கு நிறைய சேலரி கொடுக்கும் விதமா நாங்க எக்கானமியை கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க சேலரி கூட சொசைட்டியை டெவலப் பண்ண முடியாது. நீங்க ஒழுங்கா டீச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வளர்ந்தது நல்லா அவங்க தங்களை பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் சைக்கிள் டீச்சர்ஸோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும். நல்ல குவாலிட்டியான டீச்சர்ஸை நீங்களே தேட ஆரம்பிப்பீங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இங்க அப்படி இல்லை. இங்க அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்தோம்னா மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்து அங்க செயல்படாது. இவர் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் ஒரு பிரைவேட் காரன் கொடுப்பானா? அவன் கணக்கு பார்ப்பான், பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்து எடுத்து டேலி ஆகுதா, வாங்கிட்டு இருந்து எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குதுலாம் பார்த்து அவன் செய்வான். அப்படி கொடுத்தாலும் நம்ம கிட்ட இருந்து அவன் வேற ரூட்ல பிடிங்கிருவான் அவன். ஸோ கவர்மெண்ட்டும் வந்து என்னன்னா சும்மா ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி செயல்பட முடியாது. அப்படிதான் நாங்க செயல்படணும் நீங்க சொல்லலாம். அப்படி செயல்பட்டா ஒரு குரூப்புக்கு மட்டும் தான் அப்படி செயல்பட முடியும். அப்போ எனக்கெல்லாம் வேண்டாமா? மற்ற எல்லாத்துக்கும் அப்படி செயல்பட முடியாது.
ஒரு குரூப் மட்டும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் ஒரு குரூப் பண்றோம். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், என்னோட விருப்பம்னு சொல்லலாம், லேபர் மார்க்கெட்லயும் அந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும். மார்க்கெட் ஃபோர்ஸஸ் அந்த பர்மனன்ட் இருக்கக்கூடாதுன்றீங்க. இருக்கக்கூடாதுன்றத என்னோட பாயிண்டா இருக்கு. ஓகே, பெர்மனன்ட்னா என்ன, அது என்ன பெர்மனன்ட்? இப்போ நம்மளும் ஒரு நிறுவனம் நடத்துறோம், எப்படி ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயினா எப்படி நீங்க சொல்ல வரீங்க? 30 வயசுல உள்ள வராருன்னா 60 வயசு வரைக்கும் இருப்பாரு. சரி, இப்ப நானே ஒரு இப்ப நம்ம சின்ன கம்பெனியா இருக்கும், நம்ம கம்பேர் பண்ணோம்னா இதோட ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு கம்பெனின்னு வச்சுப்போம், ஒரு 500 பேர் இருக்கிற கம்பெனி, அது நிறைய பேரை பெர்மனன்ட் பண்றோம். பெர்மனன்ட் பண்ணியாச்சுனாலே இப்போ வந்து ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இப்போ வந்து என்னன்னா ஒரு ஜாப் இருக்குன்னா அதை வெறுமனே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா மட்டும் பார்க்க கூடாது. அந்த பொசிஷன் நீங்க என்ன பண்ணுவீங்கன்றதுதான் முக்கியம். நான் ஒரு இன்ஜினியர்னா அந்த டேக் மட்டும் கிடையாது, நான் ஒரு இன்ஜினியர் எனக்கு salary 50,000 அது மட்டும் கிடையாது. அந்த இன்ஜினியர் 30 years என்ன பண்ண போறாருன்றது ரொம்ப அவசியம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒருத்தரை எடுக்கலாமா வேண்டாமா, இல்ல இவரை நம்ம எடுத்தா பெர்மனண்டா எடுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா, அந்த கம்பெனி அதை எடுக்கட்டும். ஆனா அந்த கம்பெனி கிட்ட அந்த முடிவை நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒருத்தரால பெரிய யூஸ் இல்லைன்னா அவரை வச்சு நான் ஹையர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே சொல்லட்டும், உங்களுக்கு சேவை செய்யாத ஒரு எம்ப்ளாயியை உங்க கம்பெனில நீங்க வைப்பீங்களா? நான் பார்த்திருக்கேன், கம்யூனிஸ்டுகள் நிறைய பேர், நல்ல கம்யூனிஸ்ட் லீடர்ஸ்லாம் அவங்க வீட்டுல வேலைக்கு ஆட்கள் வச்சிருப்பாங்க. அவங்க வேலைக்கு ஆட்கள் வச்சிருப்பாங்களே வீட்டுல, அவங்களுக்கு சும்மா அதிகமாலாம் பே பண்ண மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல எவ்வளவு கொடுக்குறாங்க, அங்க எவ்வளவு கொடுக்குறாங்க, சரி இங்க 8,000 ரூபாய் அங்க 7,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப நீங்களும் அந்த மார்க்கெட் பிரைஸுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க கொடுப்பீங்க. ஸோ அப்போ அங்க நீங்க எப்படி சேலரி ஃபிக்ஸ் பண்றீங்க? மார்க்கெட் பிரைஸுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க சேலரி ஃபிக்ஸ் பண்றீங்க. ஆனா நீங்க உங்களுக்கு கேட்கும்போது என்ன கேட்குறீங்க? மார்க்கெட் பிரைஸ் 20 இருக்கு, ஆனா எனக்கு 50 பிளஸ் எனக்கு இன்னும் 5 ஹைக் வேணும்னு கேக்குறீங்க. அப்போ உங்க வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு நீங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்க, வேற என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறீங்க? நீங்க பெர்மனன்ட் ஜாப்லாம் கொடுக்குறீங்களா? அப்போ உங்களுக்கு தெரியுது எனக்கு யூஸ் இருக்க வரைக்கும் நான் வச்சுப்பேன்னு தெரியுது. ஸோ அதனால அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம இன்னும் ரெஸ்பான்சிபிளா இருப்போம் மனிதர்கள். இன்ஃபேக்ட் அப்படிதான் இருக்கும் நம்ம எல்லாருமே. 80% மக்களுக்கு எந்த சேஃப்டி நெட்டும் கிடையாது. நம்ம ரிஸ்க்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, ரிஸ்க் எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சேஃப்டி நெட்லாம் ரொம்ப சின்ன ஒரு குரூப்புக்கு தான், 5% குரூப் தான் இந்த சேஃப்டி நெட்லாம் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நான் எப்பவுமே ரிஸ்க்கை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல். ரிஸ்க் இருக்கும்போது தான் மக்களும் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவா ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது நிறைய நேரம் தோணும், அவங்க ரிஸ்க் எடுக்கிறதே ஒரு தவறான விஷயம்னு பாக்குறாங்க, தோல்வியே ஒரு தவறான விஷயம்னு பாக்குறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அப்புறம் பேங்கர்ஸா இருக்கலாம், ப்ரொஃபசர்ஸா இருக்கலாம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்பவே சொன்னேங்க, பிசினஸ் பண்ணா லாஸ் ஆயிரும்னு கேட்காம பண்ணிட்டான். தோல்வின்றது ஒரு நெகட்டிவா பாக்குறாங்க. ராஜா நீ தோத்தாதான் கத்துக்கவே முடியும். உன்ன மாதிரியே எல்லாருமே 30 years ஒரே கவர்மெண்ட் வேலையில உட்காந்து மாசம் 50,000 சம்பாதிச்சுட்டு இருக்க முடியாது. நீ தோத்தாதான் கத்துப்ப, தோல்வியில தான் கத்துப்ப. இப்ப நார்த் இந்தியன்ஸ் பாருங்க, வராங்க நார்த்ல இருந்து இங்க வந்து பிசினஸ் பண்றாங்க. எல்லாம் சில பேர் தெரியும், அவங்க ஃபேமிலில இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க. எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு அதுல. அங்க போய் ரிஸ்க் எடுக்கும் போது தான் அந்த மக்களை புரிஞ்சுக்க முடியும், பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புரிஞ்சுக்க முடியும். சோ நீங்க 4 தடவை தோத்தா தான் 5 தடவை ஜெயிக்க முடியும். எல்லா வெற்றியாளர்களையும் பாருங்க ஒரு 3-4 தடவை தோப்பாங்க. இந்த ப்ராசஸ் இல்லைன்னா நீங்க டெவலப் ஆகி வர முடியாது. நீங்க ஒரு மனிதனா வீக்காவே இருப்பீங்க. ஸோ மனிதனா நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எனக்கு அடி வாங்கணும், அந்த அடியில இருந்து நான் மீண்டு வரணும். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவலா நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். இல்லைன்னா நீங்க ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயே அப்படியே சேஃபா 40 வருஷம் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே இருந்து வெளில வருவீங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க நினைச்சுக்கிறாங்க. பசங்க புதுசாக ஏதாவது பண்ணணும்னு சொன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் ஜாப் தான் பெஸ்ட், நீ என்ன பிசினஸ் பண்ணி காசை வேஸ்ட் பண்ற. ஏன்னா அவங்களுக்கு பெருசா தெரியாது, பெரிய எக்ஸ்போஷர் இருக்காது, அவங்க அதே பார்த்து வளர்ந்தவங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ண தெரியுமே தவிர உலகம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த நெகட்டிவிட்டியை வெளியும் கொண்டு வருது, பயங்கர அட்வைஸ்லாம் கொடுக்குறது. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, ரிஸ்க் எடுக்கும் போது தான் நம்ம மனிதர்களாக டெவலப் ஆகும். ஸோ அது சொசைட்டி ஃபுல்லாக அப்ளை ஆகுமா எனக்கு தெரியல, பட் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம என்னைக்கு ரிஸ்க்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, தமிழ்நாடும் பெரிய ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி.